மெட்ரோ இதுவரையும் போட்டுட்டு வந்துட்டாங்க. மெட்ரோக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இருக்குது. பெரிய தூண் ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஏரியில் மீன் தான் பிடிக்கிறாங்க. பாருங்கள், டபுள் டெக் இருக்குதா. இங்கே பாருங்கள், அடுத்த ட்ரெயின் போகுது. இப்படி வளைஞ்சி கழிஞ்சி போகுது பாருங்கள். எல்லோரும் கையில் மொபைல் ஃபோனோட தான் இருக்காங்க. நம்ம போகிறது பீச்சுக்கு, அது போகிறது சின்ன ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் டாய்லெட்டில் பூட்டி வச்சுருக்காங்க. செம சத்தமாக இருக்குது. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் கிடையாது, நிறுத்துறதில்லை. ஒரே பெண்டு பெண்டாக இருக்குது, ஒரே சத்தமாக இருக்குது. இங்கே பாருங்க, முதல் ஸ்டாப்பிங்கில் நிற்கல, அடுத்த ஸ்டாப்பிங் வந்து மாறாலாம் அடிக்கிறாங்க, யாருக்கும் தெரியலையே. மெட்ரோ எங்கே போச்சுன்னு தெரியலையே. வரும்போது பார்ப்போம். ஆதம்பாக்கத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிறது புழுதிவாக்கம். புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் இருக்கோம். எல்லாம் வீடியோ தான் எடுக்கிறாங்க. இங்கேயும் ஆள் இல்லை. பழங்கிமலை மெட்ரோ அந்த பக்கமாக போகுது, இந்த பக்கம் வேளச்சேரி போகுது. இந்த இடத்துல டிடிலாம் உட்கார வச்சுருக்காங்க, உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இது புழுதிவாக்கம் ஸ்டேஷன், எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் புழுதிவாக்கம். நல்லா ஷெட்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. என்ன இதெல்லாம் எப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல மக்கள். நம்ம மக்கள் எப்போ பயன்படுத்தும். பேக் வச்சு 2 பேக்கையும் வச்சு நான் உட்காந்து சாப்பிடுங்க. 2 பேர் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிடுப்போம். அம்மா அண்ணன் கூட உட்காந்து சாப்பிடுப்போம். புழுதிவாக்கம் அது பிளாட்ஃபார்ம் 2, இது பிளாட்ஃபார்ம் 1. நம்ம ட்ரெயினை பார்க்க வந்த கூட்டம் தான் இருக்குது. பேசஞ்சர் யாரும் பெருசாக இல்லை. இங்கெல்லாம் மெட்ரோ எப்படி வருது? மெட்ரோ எப்படி வருது இங்கே? ஐடியா புரியல. அடுத்தது இதுவா? நெக்ஸ்ட் வேளச்சேரி தான் போகுது. 18 வருஷம் போராட்டம்.